தன் தந்தை துரோணாச்சாரியார் ஏமாற்றப்பட்டு கொல்லப்பட்டார் என்ற செய்தி அஸ்வத்தாமனின் காதில் விழுகிறது. அந்த நொடி அவன் கோபம் எல்லையை தாண்டுகிறது. என் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்காமல் விடமாட்டேன் என்று சத்தியம் செய்த அஸ்வத்தாமன், இன்று பாண்டவர்களை அழிக்காமல் நான் நிற்க மாட்டேன். போரின் 15வது நாளில் உலகையே சாம்பலாக்கும் வல்லமை கொண்ட நாராயணாஸ்திரத்தை ஏவுகிறான். அந்த கணம் வானம் திடீரென சிவப்பு நிறமாக மாறுகிறது. மேகங்களுக்குள்ளிருந்து கோடிக்கணக்கான அக்னி அம்புகள், சக்கரங்கள், கதாயுதங்கள் மழையைப் போல பொழிகின்றன. பாண்டவர் படைகள் தீயில் கருகி சாம்பலாகின்றன. இது சாதாரண அஸ்திரம் அல்ல. யாராவது அதை எதிர்த்து போராட முயன்றால் அவர்கள் காட்டும் சக்தியை விட 1000 மடங்கு பலத்துடன் அதே அஸ்திரம் திரும்ப தாக்கும். பாண்டவர்கள் பதறி நிற்கின்றனர். அர்ஜுனனே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைக்கிறான். அந்த சமயம் ஸ்ரீ கிருஷ்ணர் அமைதியாக கூறினார், இந்த அஸ்திரத்திலிருந்து தப்பிக்க ஒரே வழி, அனைவரும் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டு முழுமையாக சரணடைய வேண்டும் என்று அவர் உத்தரவிடுகிறார். அனைவரும் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பீமன் மட்டும் மறுக்கிறான். நான் ஒரு வீரன், நான் யாரிடமும் தலை குனிய மாட்டேன் என்று கோபமாக தனது கதாயுதத்தை சுழற்றுகிறான். அடுத்த நொடி நாராயணாஸ்திரத்தின் முழு கொந்தளிப்பும் பீமனை நோக்கி திரும்புகிறது. அவன் சுற்றிலும் தீமழை பொழிகிறது. பீமன் தீக்குள் சிக்கிக் கொள்கிறான். அதை கண்ட கிருஷ்ணரும் அர்ஜுனனும் உடனே ஓடி வந்து பீமனை வலுக்கட்டாயமாக கீழே தள்ளி அவன் கையில் இருந்த ஆயுதத்தை பிடுங்கி எறிகிறார்கள். பீமன் முழுமையாக சரணடைந்த அந்த ஒரே நொடி அந்த கொதிக்கும் அக்னி புயல் திடீரென குளிர்ந்த காற்றாக மாறி மறைந்து விடுகிறது. நாராயணாஸ்திரம் ஒரு போரில் ஒரே முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். போர்க்களம் மீண்டும் அமைதியாகிறது. இந்த நிகழ்வு சொல்லும் உண்மை, அகந்தை இருக்கும் இடத்தில் அழிவு நிச்சயம், ஆனால் சரணாகதி இருக்கும் இடத்தில் கடவுளின் பாதுகாப்பு உறுதி.